ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஹைமாத். ஹைமாத்னா தெரியுமா? தெரியல மேம். தெரியலையா? ஹோம் டவுன். ஸோ ஹோம் டவுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? Was haben Sie die Fotos mit dem Begriff Heimat zu tun? ஸோ இங்கே என்ன ஃபஸ்ட்டு ஃபோட்டோயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பீப்புள் ஹக் பண்ணுறாங்க. ஸோ மென்ஷன் unarmen hugging themselves, people hugging themselves. ஸோ இதில் மெயின் என்னென்னா நீங்கள் வந்து ஒகேபுலரி தான் ஆக்சுவலி எல்லா A1 ஒகேபுலரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், A2 B1 B2. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட். நீங்கள் அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்கணும் ஒகேபுலரி பார்த்தீங்கன்னா. ஸோ ஆர்மென்னா டு ஹக், ஆர்மென்சிஷ். ஸோ ஹக்கிங் தெம்செல்ஸ். தெரியுதா? குட்டியாக இருக்கா? ஸோ மென்ஷன் பீப்புள். ஆர்டர் லாய்டர்னா நம்ம வந்து B1 A2 அதுலலாம் பார்த்துருக்கோம், லாய்டர் A1லலாம். இங்கே வந்து மென்ஷன் ஆர்மென்சிஷன். ஸோ இங்கே வந்து ஹைமாத்னா என்ன நினைக்கிறீங்க? ஹைமாத் பெடைட்டட் ஃபேமிலி, கரெக்டுங்களா? ஃபேமிலி உண்டு. என்ன சொல்கிறது, யார் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, எங்கே நீங்கள் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, அதுதானே வந்து ஹோம் டவுன் உங்களுக்கு. நான் ஜஸ்ட்டு சும்மா டைப் பண்ணுறேன். இது தெரியும் இல்லைங்களா? இது எடுத்துட்டா தெரியுது மேம். இது எடுத்துடுறேன் நான், நீங்கள் பிளேஸ் இல்லை. ஓகே ஓகே. ஸோ ஹைமாத் bedeutet family. அதுக்கப்புறமா வேற என்ன சொல்லலாம்? நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்போம் இல்லைங்களா? நேஹேன்னா க்ளோஸ்னஸ். அதுக்கப்புறமா Geborgenheit. ஸோ இதில் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? Geborgenheitனா என்னது? கெபோர்கன்ஹைட் செக்யூரிட்டியா இருக்கிறது. செக்யூர்டு. ஸோ ஹைமாத்னா இங்கே இந்த ஃபோட்டோ மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட க்ளோஸ் அக்வென்டன்ஸ், அப்புறமா நம்மளோட செக்யூரிட்டி, அது இவங்க ஹைமாத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ பிக்சர் பி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? Spaziergang mit dem Hund, டாகோட. ஸோ இதில் என்ன நினைக்கிறீங்க? ஃபெமிலியரான பிளேஸு, ஆல்ரெடி தெரிஞ்ச பிளேஸ். நம்ம என்ன கம்ஃபர்டபுள், இந்த மாதிரி வாக்கிங்கு வித் டாக் இன் எ கம்ஃபர்டபுள் பிளேஸ் வந்து இட்ஸ் நம்மளுக்கு என்னது? ஹோம் டவுன். ஸோ ஃபோட்டோ பி பார்த்தீங்கன்னா ஹைமாத்னா என்ன, அதுதான் மீனிங். ஹைமாத் இஸ் டைம் familiar place, vertrauter Ort. எங்கே? Wohlfühltனா where we feel comfortable. Heimat is a familiar place where one can feel very comfortable அப்படின்னு.
இது சி என்ன நினைக்கிறீங்க? ஹோம் இஸ் அ பிளேஸ். எங்க எந்த பிளேஸ்? காஃபி வந்து இட்ஸ் எவ்ரிடே லைஃப் இல்லைங்களா? எவ்ரிடே லைஃப். எங்க நம்ம ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்றோமோ அது வந்து நம்மளுக்கு என்னது? ஹோம். எஸ் ஹோம். ஸோ இங்க என்ன நம்ம போடலாம்? ஹைமாட் இஸ்ட் ரூஹர். ரூஹர்னா தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? எஸ் மேம். ரூஹர். அப்புறமா ரிலாக்ஸிங்க்கு என்ன சொல்லுவோம்? என்ஸ்பானும். ஞாபகம் இருக்கா? அப்புறமா ஆமா ஒண்டர். நம்மளுக்கு எவ்ரிடே லைஃப் ஐகனா ஆல்டாக். ஆல்டாக் டேக்லிஷ். ஓகே. சி பிக்சர் சி பார்த்தீங்கன்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? நம்ம என்ன சொல்றது? லாஃபிங் சைல்டு அங்கே இருக்கிறது. அப்போனா என்ன நம்மளுக்கு ஒரு ஹோம்னா நம்மளுக்கு என்ன மெமரிஸ் இருக்கும்? சைல்டுஹுட்டு, ஹாப்பினஸ் அண்ட் மெமரிஸ் இஸ் த ஹோம் இல்லைங்களா? எஸ் மேம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஐன் லாக் அண்ட் ஸ்கிண்ட் லாஃபிங் சைல்டு இதெல்லாம் நம்ம B1ல லாஸ்ட் லெசனில் வந்திருப்போம் இல்லைங்களா? லாக் அண்ட் ஸ்கிண்ட். ஸோ ஓகே. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹைமாட். நம்மளோட ஒப்பீனியன் என்னென்ன சொல்ல என்ன ஆகும்னா நம்மளுக்கு இன்னும் என்ன சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நம்மளோட தாட் திங்கிங் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். கின்ஹைட். கின்ஹைட். அப்புறமா வேற என்ன? ஃப்ராய்டு ஹாப்பினஸ். ஃப்ராய்டு. அதுக்கப்புறமா உண்ட் மெமரிஸ். எரினருங்கன். எரினருங்கன் என்ன? அதுதான் மீன் ஆகுது. கரெக்டுங்களா? பெடாய்டன். That home means childhood, happiness and remembrance அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு நீங்கள் வந்து எழுதணும். ட்ரை பண்ணுங்கன்னா ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ்க்கு என்னென்ன வரும்னு கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளோட இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ வாஸ் Orden Sie fotografieren, Ihre Vorstellungen von Heimat darzustellen. நீங்கள் வந்து ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லணும்னா என்ன ஃபோட்டோ வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடது பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாச்சும் நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் இருப்போம் இல்லைங்களா? அது ஒரு சின்ன கிராமம். ஸோ அங்கே வந்து என்னது ஒரு ரிவர் போயிட்டே இருக்கும், கோதாவரி ரிவர். ஸோ அந்த ரிவர் சைடு இல்லைன்னா வயல்வெளி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும்? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும். எங்கள் பாட்டியோட நாங்கள் விளையாடுந்து. ஸோ அதெல்லாம் அதுதான் மெமரிஸ் அந்த மாதிரி. ஸோ நான் ஏதாச்சும் ரிவர் பார்த்தேன்னா என்னோட ஹோம் டவுன் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ ஐடியாஸ் வந்து உங்களோட ஹோம் டவுனை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்? Ich wale se L und B. ஓகே ஓகே. ஸோ என்னென்ன ஃபோட்டோஸ்? Welche Fotos? Ich wale se. Okay. B und D.
ஓகே, சூப்பர். ம். Okay. Stellen Sie Ihre Fotoiden und begründen Sie. So, wenn ich Schnee und Berge sehe, denke ich an meine Heimat. When I see the snow and mountains, I think about my hometown. So, deswegen wurde ich den Winter in den Bergen fotografieren. So, that's why I would like to take a photo in the winter. So, wenn ich frisch gebackenen Kuchen rieche, denke ich sofort an meine Kindheit. இது என்ன சொல்றாங்க? Wenn ich frisch gebackenen Kuchen rieche, denke ich sofort an meine Kindheit. So, when I smell fresh baking cake, அது ஸ்மெல் பார்த்தேன்னா இமீடியட்டாக எனக்கு என்ன ஞாபகம் வரும்? என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட என்னோட இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபோட்டோ ஐடியாஸ் வந்து டெர்ஃப்ளூஸ். நான் அது இந்த ஃபோட்டோலேருந்து எடுக்கல, இது தனியாக எடுத்திருக்கேன் நான். ஓகேவா? என்னோட ஐடியாஸ். ஸோ டெர்ஃப்ளூஸ் கோதாவரி மிச் க்ரூனம் ரைஸ் ஃபெல்ட், அதாவது இந்த ரைஸ் வயல் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். Meine Großmutter im kleinen Dorf in Andhra, ein traditionelles Südindischen Essen auf einem Bananenblatt. So banana leafல வந்து ஃபுட் எல்லாம் வைப்பாங்க, ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? Yes, ma'am. ஸோ அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சைல்ட்ஹுட் டேஸ். இப்போ என்ன வருது? பனானன் பிளாட் வந்து அதுவே ஆர்டிஃபிஷியல் பிளேட் மாதிரி வந்துச்சு இல்லைங்களா? Yes, ma'am. ஸோ ரியலாக யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ. So, wenn ich den Fluss Godavari in die grünen Reisfelder sehe, denke ich sofort an meine Kindheit. So, நீங்க இந்த மாதிரி உங்க பத்தி நீங்க எழுதுனீங்கன்னா எழுதிட்டு you have to அதை அப்படியே சரளமா சொல்லணும். Okay, ma'am. சொல்லிட்டு நீங்க அது வந்து வீடியோ எடுத்து அனுப்புங்க. Okay, ma'am. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கேட்டேன், நீங்க பண்ணலன்னு நினைக்கிறேன். Yes, ma'am. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்கு தைரியமாக அனுப்பலாம். ஓகே மேம். சரியா? ஓகே. Als ich ein Kind war, besuchte ich oft meine Großmutter im Bundesstaat Andhra. ஸோ நான் சைல்டு, இது உங்களுக்கு மீனிங் புரியுது இல்லைங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். Dort hatten wir viel Spaß zusammen. Das kleine Dorf war umgeben von grünen Reisfeldern und die Atmosphäre war sehr ruhig und schön. Es gab viele natürliche Früchte. Früchte bedeutet Fruits. Yes, Früchte. So wie Eisapfel. நீங்க அது சாப்பிட்டிருக்கீங்களா? Hast du ein Eisapfel und Flammfrüchte gegessen? Ich habe gegessen, Ma'am. Flammfrüchte? Flammfrüchteன்னா அது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த பாம் ட்ரீஸ் மாதிரி அந்த இது ஃப்ரூட்ஸ் இருக்கும், பச்சையா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல, அது வந்து அப்படியே இதுவா மாறும். எனக்கு நான் எப்படி சொல்ல தெரியல. ஸோ ஓகே, விடலாம். Meine Großmutter kochte immer sehr leckere Mahlzeiten. Das war für mich echtes Heimatgefühl. So, இப்போ அவங்க இல்லை. Jetzt lebt sie leider nicht mehr, aber die Erinnerungen an sie und an das Dorf bleiben immer in meinem Herzen. So, அது மறக்கவே முடியாது இல்லைங்களா? Yes, ma'am. எப்பவுமே நம்ம ஹார்ட்ல அப்படியே இருக்கும் அந்த மெமரிஸ் எல்லாமே. நம்ம யார் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், நம்ம அவங்க இல்லைன்னா கூட அந்த மெமரிஸ் என்ன இருக்கும் நம்மளோட ஹார்ட்ல வந்து bleiben immer in unserem Herzen. நம்மளோட ஹார்ட்ல அப்படியே. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்களே எழுதுங்க, ஓகேவா? Okay. Lesen Sie die Zitat. Welches gefällt Ihnen am besten? Warum? ஸோ இதில் வந்து இந்த 3 இது என்னது கோட்ஸ்
ஒருத்தங்க எழுதியிருக்காங்க ஹோம் டவுன்னா என்னன்னு எழுதியிருக்காங்க. ஸோ வெல்ஷஸ் கெஃபெல்ட் இயர் அம்பெஸ்டன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அண்ட் வை? ஸோ ஹைமாட்டிஸ்ட் கைனோட் ஹைமாஸ்டிஸ்ட் ஐன்கெஃப்யூல் அப்படின்னு வந்து ஹெர்பர்ட் க்ரானமயர் hat gesagt. Und Heimat ist nicht dort, wo man herkommt, sondern wo man sterben möchte. Karl Zuckmayer. Heimat ist da, wo ich verstehe und verstanden werde. ஸோ எது நீங்க நினைக்கிறீங்க? நம்மளோட ஒப்பீனியனா மேம்? இந்த மூணுத்துல எது கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். ஓகே, அது என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அவங்களோட ஹோம் டவுன் வந்துட்டு ரொம்ப சின்ன வில்லேஜா இருக்கும், அது ரொம்ப ஃபீல் பிளசண்டா இருக்குங்கிற மாதிரி. ஹைமாட் இஸ் kein Ortனா was bedeutet kein Ort? சின்னதா இருக்கிற வில்லேஜ். es ist nicht klein, es ist kein klein கிடையாது, kein. ஓகே மேம். ஓகே மேம், நான் கிளைனஸ். ஓகே மேம். சாப்பனா என்ன சொல்றாங்க அவங்க? அவங்களுக்கு ஹோம் டவுன்னு ஒண்ணு இல்ல, அதனால அவங்களுக்கு எந்த ஃபீலும் இல்லைங்கிறாங்களா மேம்? 999 ஹோம் டவுன் என்றது இட்ஸ் நாட் அபவுட் பிளேஸ், இட்ஸ் நாட் எ பிளேஸ், இட்ஸ் அ ஃபீலிங் அப்படின்றாரு. எமோஷன்ஸ், ஃபீலிங். ஓகே சரிங்களா? ஸோ ஹைமாட் இஸ் கைனாட், ஹைமாட் இஸ் அண்ட் கெஃப்யூல். ஓகே, செகண்ட் ஒன் என்னன்னு சொல்றாங்க? Heimat ist nicht dort, wo man herkommt, sondern wo man sterben möchte. தெரியலையா? கரெக்டா சென்டென்ஸ். ஓகே, Heimat, home is not where you come from. நீங்க எங்க இருந்து வரீங்கன்றது கிடையாது. It's the place where you want to die. ஓகேவா? எஸ் மேம். So where one want to die. Okay, next sterben möchte na die. Okay, herkommt na comes. Heimat ist da, wo ich verstehe und verstanden werde. இது ஈஸி இருக்கு. Es ist einfach. Wo ich verstande und verstanden werde. Understood. Where I understand and I am understood. நான் புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும். That is the place, hometown அப்படின்னு. ஸோ இந்த மூணுத்துல நீங்க உங்களுக்கு எது? Welches Zitat gefällt du? Ich wähle zwei, Ma'am. Zwei. Okay. Mine ist 1. Heimat ist kein Ort, Heimat ist ein Gefühl. ஸோ மை நேட்டிவ் வந்து சென்னை தான். நான் பிறந்தது இங்கே சென்னை தான். ஆனால் பட் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்கே இருக்கு? அந்த பாட்டி அவங்க இருக்கிற இடம் இல்லைங்களா? ஸோ அதனால நான் இந்த இது சூஸ் பண்ணேன். ஹைமாட் இஸ் கைனோட், ஹைமாட் இஸ் அண்ட் கெஃபில். ஸோ ஹைமாட் இஸ் நிக் டாட் wo man herkommt, sondern wo man sterben möchte. ஸோ
நானும் இங்கே தான் எழுதியிருக்கேன். Okay, Heimat ist kein Ort, Heimat ist ein Gefühl. Ich finde dieses Zitat sehr passend, weil meine Heimat für mich nicht nur Chennai oder Andhra ist, sondern das Gefühl, das ich habe, wenn ich an meine Großmutter und meine Kindheit denke. இது நான் செலக்ட் பண்ணதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லணும் உங்களோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இங்க என்ன kennen Sie ähnliche Zitate aus Ihrem Land? ஸோ உங்க இதே மாதிரி கோட்ஸ் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல வந்து ஹோம் இஸ் வேர் தி ஹார்ட் இஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது சும்மா எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஹோம் டவுன் பத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம். நீங்க ஞாபகம் இருக்கா? ஏதாவது இருக்கா ஹோம் பத்தி? ஹோம் டவுன் பத்தி என்ன வேணா சொல்லலாமா மேம்? அதான் இந்த மாதிரி கோட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இவங்க சொன்ன மாதிரி. சரி, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, கைண்ட் ப்ராப்ளம். தமிழ் ஏதாவது இருக்கா? Meine Heimstatt ist der einzige Ort, an dem ich Ruhe finde und ich Glück finde. Glück habe. Glück. Where I get peace and happy. Yeah. An dem ich Freunden und Glück finde. Glück finden, to find happiness, to Glück haben. Haben, okay. இல்லைன்னா glücklich bin. Binன்னா to be happy. Okay. Good. Okay. Okay, welches Gefühl kennen Sie besser? Heimweh oder Fernweh? ஒரு நிமிஷம். நீங்க வந்து எப்பயாச்சும் ஹோம் சிக்னஸ் வந்திருக்கா உங்களுக்கு? Yes ma'am. சோ அத பத்தி ஏதாவது தெரியுமா? ஹோம் சிக்னஸ்னா ஹோம் பத்தி ஃபீல் பண்றது அப்படியா மேம்? அதேதான். Wenn ich Fieber habe, das okay. ஓகே, அது சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. Wenn ich Fieber habe, Heimweh. Habe ich Heimweh, wa? I get bekomme ich Heimweh. Wenn ich Fieber habe, bekomme ich Heimweh. Okay. Wenn ich Fieber habe, bekomme ich Heimweh. Heimweh. Bekomme. இல்லைன்னா என்ன சொல்றது, பை ஃபீவர் bekomme ich immer Heimweh. ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் தான். இல்லை ஃபீவர் அப்படின்னு இல்லாம ஜஸ்ட் சிக்கா இருக்கும்போது wenn ich krank bin, habe ich Heimweh. Bekomme ich Heimweh. Okay. இல்லை vermisse ich mein Zuhause. ஸோ என்னோட வீடை நான் மிஸ் பண்ணுவேன், vermisse அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது என்னோட ப்ரெசன்டேஷன். நான் என்னோட பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் உங்கள் ஹோம் டவுனுன்னா கண்டிப்பாக இதை பற்றி ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம் நீங்கள்.
ஸோ நீங்கள் இதுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி. ஓகேவா? ஓகே மேம். அதோட சேர்த்து உங்களோட சிட்டாட் நீங்கள் செலக்ட் பண்ண சிட்டாட் வந்து அதையும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்த்துற மாதிரி. இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களது ரெடி பண்ண பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒகேபுலரி படிச்சுக்கணும். கிராமர் நான் இன்னைக்கு ஜஸ்ட்டு ஸ்மால் கிளாஸ்ன்றதுனால